ஜனநாயக கட்சியின் ஆட்சியில் ஆன்மீக சுதந்திரம் இருந்த போதிலும் மாஸ்டர் பதியுசமான் சயீத் நூர்சி நாடு கடத்தல்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் தொடர்ந்து இழுத்துச் செல்லப்பட்டார். இஸ்தான்புல் உயர் குற்றவியல் நீதிமன்றத்தில் தொடங்கப்பட்ட வழக்கில் பிரதிவாதியாக தனது சாட்சியத்தை அளிக்க அவர் 1950 ஜனவரி 21 அன்று இஸ்தான்புல் நகருக்கு வந்தார். சிர்கேசி அக்ஷேஹிர் பலாஸ் ஹோட்டலில் அவர் பின்னர் தங்கினார். இந்த குறிப்பிட்ட சட்ட நடவடிக்கை இளைஞர் வழிகாட்டி வழக்கு என்று பரவலாக அறியப்படுகிறது. இந்த விசாரணைகளின் போது இஸ்தான்புல்லின் புகழ்பெற்ற வழக்கறிஞர்களான சென்யுடின் பாஷாக், மெஹ்மத் மிஹ்ரி ஹெல்வாசியோக்லு மற்றும் அப்துர் ரஹ்மான் ஷெரஃப் லாசின்ஃபாரி ஆகியோர் அவருக்கு ஆதரவாக வாதிடுவார்கள். இந்த வழக்கு விசாரணைகள் மார்ச் 5, 1952 அன்று மூன்றாவது மற்றும் இறுதி விசாரணையின் போது குற்றமற்றவர் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு முடிவடைந்தது. இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதிகள் குழுவில் நீதிமன்ற தலைவர் நெஃபி டெமிர்லியோக்லு, நீதிபதிகள் ஹில்மி டவாஸ்லிகில் மற்றும் புர்ஹானட்டின் எர்டுக் ஆகியோர் இருந்தனர். விடுதலை செய்யப்பட்ட 8 ஆண்டுகளுக்கு பிறகு மே 27 புரட்சியாளர்கள் தலைமை நீதிபதி நெஃபி டெமிர்லியோக்லுவிடம் பெடியுசுமானை ஏன் விடுதலை செய்தார் என்று கேள்வி எழுப்பினர். தலைமை நீதிபதி டெமிர்லியோக்லு பதிலளித்தார், ஆம், நான் அவரை விடுதலை செய்தேன், ஏனெனில் நான் முழு சம்பவத்தையும் முழுமையாக விசாரித்தேன். நான் தனிப்பட்ட முறையில் அனைத்து சாட்சிகளிடமிருந்தும் வாக்குமூலங்களை பெற்றேன். எனது மனசாட்சிக்கு உகந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எனது தீர்ப்பை வழங்கினேன். இளைஞர் வழிகாட்டி இதோ மீண்டும் மிகவும் உற்சாகமான ஒன்றுடன் நான் 2வது அமர்விலும் தனிப்பட்ட முறையில் கலந்து கொண்டேன். அதன் பிறகு சிர்கேசியில் உள்ள பெரிய தபால் நிலையத்திற்கு முன்னால் அந்த தெருக்கள், அந்த பகுதிகள் அனைத்தும் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தன. நாங்கள் தள்ளப்படுவதை தவிர்க்க மிகவும் சிரமப்பட்டோம். அதாவது அங்கே விரிந்திருந்த காட்சி உண்மையிலேயே அழகாக இருந்தது. எங்களை பள்ளி எங்குள்ளது என கேட்டார். நாங்கள் சரியான இடத்தை காட்டினோம். பேசட் சதுக்கத்தில் நுழையும் இஸ்தான்புல் சட்ட பீடம் தெரியுமில்ல, இங்குதான் படிக்கிறோம் என்று சுட்டி காட்டினோம். இங்கே நான் நிறைய கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன் என்று அவர் கூறினார். மார்ச் 31 சம்பவத்தின் போது அதே கட்டிடத்தில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். எனவே அவர் அந்த குறிப்பிட்ட நிகழ்வை தான் குறிப்பிட்டிருக்க வேண்டும். அவர், நான் தற்போது ஃபாத்திஹில் இருக்கிறேன், தயவு செய்து வந்து சந்திப்போம் என்றார். அந்த நேரத்தில் உஸ்தாத் ஹஸ்ரத் லரி இளைஞர் வழிகாட்டி விசாரணைக்காகவே இஸ்தான்புல்லுக்கு வந்திருந்தார். அவர் ஃபாத்மாவுக்கு அருகிலேயே நின்று கொண்டிருந்தார்.